அண்மை செய்தி. தென்காசி சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு தாமதம் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். இதுகுறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியின் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஏற்கனவே ஜூலை 2ஆம் தேதி குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் 28 கவுன்சிலர்கள் வாக்களித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து உமா மகேஸ்வரி பதவி இழந்தார். இதனை எதிர்த்து உமா மகேஸ்வரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் மறைமுகமாக, அதாவது வாக்குச்சீட்டு மூலம் நடைபெற வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் கூட்டத்திற்கு 29 கவுன்சிலர்கள் வருகை தந்தனர். இந்த நிலையில் திடீரென உமா மகேஸ்வரி எழுந்தின்று 11 மணிக்கு நடைபெற வேண்டிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு தற்போது வரை, அதாவது 11:30 வரை நடைபெறவில்லை எனவும் உமா மகேஸ்வரி நகராட்சி ஆணையாளர் நாகராஜிடம் தொடர்ந்து வாக்குவாதம் ஈடுபட்டார். வாக்குப்பட்டியை தள்ளிவிட்டு தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டரங்கை விட்டு உமா மகேஸ்வரி சரவணன் வெளியேறி பின்னர் தேர்தல் புறக்கணித்ததாக அறிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.